அக்ஷய திருத்தியில தங்கமும் வெள்ளியும் வாங்கினா அது பன்மடங்கா பெருகுமா? உண்மையிலேயே என்ன பண்ணா நம்மளோட செல்வங்கள் பன்மடங்கா பெருகுங்கிற சூட்சமத்தை உங்களுக்கு சொல்றேன். பரம ஏழையான சுதாமாவை செல்வந்தராக்கினது அவர் மனசார கிருஷ்ணருக்கு கொடுத்த ஒரு பிடி அவள்தான். அதுபோல பவதி பிக்ஷாந்தேகின்னு தன் வீட்டு வாசல் முன்னாடி பிக்ஷ கேட்ட ஒரு சிறுவனுக்கு கருணை உள்ளத்தோட ஒரு ஏழை பிராமணி போட்ட ஒரு நெல்லிக்கனிக்கு மனம் குளிர்ந்துதான் மகாலட்சுமி தங்க நெல்லிக்காய அந்த வீட்டு குடிசை முன்னாடி மழையா பொழிஞ்சா. இந்த கதைகளினுடைய தாத்பரியங்கள் நமக்கு என்ன உணர்த்துதுன்னா, அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுங்கிற மனசு இருந்தாலே போதும், அதுக்கு நாம பணக்காரங்களா தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால இந்த அக்ஷய திருதியில உங்களால முடிஞ்ச அளவுக்கு தானங்களோ தர்மங்களோ பண்ணுங்க. அப்படி நீங்க மனசார பண்ற தானமும் தர்மமும் உங்களுக்கு நிச்சயமா பன்மடங்கா திரும்பி கிடைக்கும். இந்த வருஷம் அக்ஷய திருதியை ஏப்ரல் 30 புதன்கிழமை அன்னைக்கு வருது. ஸோ நீங்க யாரும் அக்ஷய திருதியை மிஸ் பண்ணிடாதீங்க.